திரு சூர்யா, ஒரு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை இன்னும் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்க அதுக்கு மேலே ஒரு ப்ரெஷரை போட்டு இதை ஒத்துக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மத்திய அரசினுடைய பாலிசியாக இருக்கான்னு முதலமைச்சர் கேட்குறேன். முதல்ல இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே நிறைய இந்த ஸ்டேஜ்லேயே இந்த பிஎம் ஸ்ரீ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த தகவலுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த விஷயத்தை பற்றி. இந்த ப்ராசஸ் மத்திய அரசாங்கத்துக்கே கிடைக்கல. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தான் குறைந்தபட்சம் அந்த அக்ரிமெண்ட்ல இவங்க சைன் போட்டாங்க. அதில் வந்து அந்த பேரா வந்து நியூ எஜுகேஷன் பாலிசின்றதை நீக்கிட்டாங்கன்றது தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதின கடிதத்தை பார்த்து தான் நம்மளுக்கே தெரிஞ்சது. இப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, நான் இது குறித்து சில மத்திய அதிகாரிகள் மூத்த தலைவர்கள் கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி மாதமே இந்த பிஎம் ஸ்ரீ அப்புறமா எஸ்எஸ்சி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இல்லை, நான் அதுக்குள்ள வர அடிப்படையில் அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறார். நீங்க கொடுத்த ரேங்க் லிஸ்ட் அதில் கேரளா 20 பேராமீட்டரில் 20லையும் டாப் 20 இருக்காங்க. தமிழ்நாடு 19 இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாபும் வெஸ்ட் பெங்காலும் 15 அப்படின்னா இந்த மாநிலங்கள் ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாநிலங்களை பழி தீர்க்கிற மாதிரி இருக்கு இந்த முடிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இல்லை, இது பழி தீர்க்கிறது இப்போ இந்த அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் திரு பீட்டர் தொடர்றாங்க. இப்போ ஹிந்துவில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 2019 21 இந்த 2 அகடமிக் இயர்ல எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. அதன் அடிப்படையில் அந்த ரேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தில் வந்து பீட்டர் ஐயாவும் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு டெல்லி உட்பட இன்னைக்கு சைன் போட்டதுனால வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு மட்டும் 2 மாநிலங்கள் இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலினுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த திட்டத்தினுடைய பெயர் பிஎம் ஸ்ரீன்னு நாங்கள் வைத்துக்கொள்ள ஒத்துக்க மாட்டோம். அந்த பள்ளி பெயர்களில் பிஎம் ஸ்ரீன்ற பெயரை வைக்கக்கூடாது. அவர்களுக்கு வந்து மற்றபடி மும்மொழி கொள்கை அந்த மாதிரி வேற எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லை. அந்த பேர் வந்து அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பேருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பிஎம் ஸ்ரீ வைக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நம்ம எல்லாமே சொல்கிறோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ மத்திய அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக புதுசாக உங்களை வந்து என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்போ வந்து தமிழகத்துக்கு தோராயமாக ஒரு 400 பள்ளிகள் இந்த பிஎம் ஸ்ரீயில் வரதா கணக்கு போட்டிருக்கோம் நம்ம. இப்போ இந்த 400 பள்ளிகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டமில் இப்போ புது தேசிய கல்விக் கொள்கை 2020 புகுத்தப்படுவதனால் உங்களுக்கு எந்த அளவு தாக்கம் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொன்று, இப்போ இதில் நீங்கள் ஒரு வாதம் வைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு என்ன வைக்குது, முதலமைச்சரோட ட்விட்டர் பதிவு இன்னைக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அல்லது அதில் கையெழுத்து போடாதது அப்படின்னு 2வது பார்ட்டுக்கு வரீங்க. அவர் முதல் பார்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, எஸ்எஸ்ஏ திட்டத்தில் வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்இபியில் கையெழுத்து போடாததுனால இந்த நெருக்கடியை கொடுக்குறாங்கன்றார். அப்போ அதை தானே நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறீங்களே? அவாய்ட்லாம் பண்ணல. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, மினிஸ்டர் சொன்ன லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு வந்து ஏற்கனவே ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. மார்ச் மாதம் 15ஆம் தேதி நம்ம சீஃப் செக்ரட்டரி இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிற விஷயத்துல அவர் 4 கேள்வி கேட்கிறார். அதை பத்தி பேசலாம். அதுக்கு பின்னாடி நான் என்ன ஒரு ஜஸ்ட் இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ இந்த லெட்டர்ல இவங்க ஒத்துக்கிட்டேன்னு எழுதியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அரசாங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளியினுடைய இல்ல ஒத்துக்கிட்டேன்னு எழுதல. மார்ச் மாதம் படிங்க. இல்ல அதுல வந்து கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் நாங்க முடிவெடுப்போம். ஒத்துக்கிட்டேன்னு எழுதல. அப்படிலாம் இல்ல. இட்ஸ் வெரி கீன் டு சைன். ரெக்கமெண்டேஷன்ஸ் வரட்டும்னு சொல்லிருக்காங்க. ஒத்துக்கலனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தீவிரமா இருக்கறோம்ங்கறாங்க. ஆனா ஒத்துக்கிட்டோம்ங்கிறதுக்குள்ள இல்ல வித் ரெக்கமெண்டேஷன் அங்கே டிஸ்பியூட் இருக்கு. இப்போ வந்து ஒத்துக்காம நாங்க கமிட்டி பேஸ் பண்ணி தான் முடிவு எடுப்போம்னா இவங்க என்ன சொல்லிருக்கணும்னா, கமிட்டி அமைத்திருக்கோம், அதுக்கு ஏத்ததுக்கு அப்புறம் முடிவு சொல்றோம்னு சொல்லிருக்காங்க. ஆனா லெட்டர்ல இஸ் கீன் டு சைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க சைன் போடுறதுக்கு தயாரா இருக்கோம்ன்ற ஒரு உத்தரவாதம் கன்சிடர் பண்ற ஒரு ஸ்கீம் நாங்க எடுத்த உடனே மத்திய அரசாங்க திட்டம் அதை நிராகரிக்கிறோம்னு வரல. அது என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆனா கமிட்டி சொல்லட்டும். எங்க கமிட்டி நிராகரிச்சிருக்காங்க. 8 முறை கடிதம் கொடுத்திருக்கோம். இதை அனுப்பிட்டப்போ அரசாங்கத்துக்கு இங்க என்ன சிக்கல் வருதுன்னு சொல்றேன். பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி மூத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் இதையும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்எஸ்ஏ நிதி ஒதுக்கப்படுறதுக்கு ப்ராசஸ் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு 5 ஸ்டெப் ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்து மத்திய அரசு, மாநில அரசு அதிகாரிகள் சேர்ந்து தான் அந்த நிதியை வந்து ஒதுக்கிறதுக்கான குழுவில் இருக்காங்க. இப்போ அப்பவே வந்து இவர்களுக்கு தமிழகத்துக்கு இவ்வளோ பிஎம்சி பள்ளிகளுக்கு இந்த நிதி திட்டத்துல ஒதுக்கப்படும் விஷயம் அவர்கள் என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறதா? கொடுக்கிறது. ஏன் கொடுக்கிறது என்றால், இந்த பிஎம்சியினுடைய நிதி கன்கரண்ட் லிஸ்ட்
நீங்க எப்படி அழுத்தம் கொடுக்கறது? 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு முடிவு வர முடியும். பிஎம்ஸ்ரீனுடைய நிதியும் எஸ்எஸ்ஏ நிதியோட மர்ஜ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ போன வருஷம் நிதி எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2500 கோடி தான். இந்த வருஷம் 4000 கோடி. அதுல 60-40 ரேஷியோல பிரிக்கிறோம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கோடியோ 1500 கோடியோ பிஎம்ஸ்ரீக்கென ஒதுக்கப்பட்ட நிதி. மத்திய அரசு மாநில அரசு அதிகாரிகள் எல்லாரும் கலந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி. இப்போ வந்து திடீர்னு இவங்க நாங்க இந்த திட்டத்தில் கலந்துக்கலன்றதுனால அது இன்டெகிரேட்டட் ஃபண்டா மாறிவிட்டதால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, நான் லாஜிக்கலா சொல்றேன். இப்போ இது கொடுக்கல, தமிழ்நாட்டினுடைய உரிமை, இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா, பிஎம் ஸ்ரீக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேணாம்னா அதை எடுத்துட்டு மீதி நிதி கொடுங்க, நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது சம்பந்தமாக நிர்வாக ரீதியாக தமிழக அரசு மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறதா இல்லையா? அப்படி வைத்திருந்தால் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல நாங்களும் உடன்படுறோம். வைக்கலன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு கோரிக்கை எதுவும் வைக்கப்படலையா? சொல்றேன் பிளாங்கா. ஏன்னா நீங்க தான் மத்திய அரசினுடைய எல்லா கடிதங்களும் வெளியிடுறீங்க, அப்ப இதையும் சொல்லலாமே அப்படிங்கிறதுனால. ஒருவேளை மாநில அரசு சொல்லல, நீங்க சொல்லலாம். டீடைல்ஸ் இல்ல, அது இவங்க கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது நம்ம ஷேடோ பாக்ஸிங் மாதிரி நீங்க கொடுக்கல நான் கொடுக்கலன்னு சொன்னா ஒண்ணே ஒன்று சொல்றேன். இப்போ இவர்கள் இது ஷேடோ பாக்ஸே இல்ல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு மத்திய அரசு வெளிப்படையா திரு பிரதான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. மாநிலங்களுக்கு இடையில நீங்க வந்து வேற்றுமை உண்டாக்கு என்ன அடிப்படையில் அது சொல்றது? அவரு திரு பீட்டர் சொல்றாரு, அவங்க தான் உருவாக்குறாங்க இந்த பாரபட்சத்தை, எங்க கிட்ட மாநிலங்கள் மேல இந்த பழிய தூக்கி போடுறாங்க. இவங்க தான் சொல்றாங்க. இப்ப பீட்டர் ஐயா பேசும்போது குஜராத் பத்தி பேசினது எனக்கு வருத்தமா இருக்கு. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தாக்கம் குஜராத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். அந்த மாநிலத்தை ஏன் மீண்டும் மீண்டும் சிறுமைப்படுத்தணும்? இன்னைக்கு வந்து அது ரெண்டாவது. ஆனா முதல்ல ஒண்ணு என்ன சொன்னார்னா, நீங்க இல்ல இந்த திட்டத்தின்படி, எஸ்எஸ்ஏ திட்டத்தின்படி நீங்க யாருக்கு எந்த மாநிலத்துக்கு வேணாலும் நிதி கொடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வராத நிதியை பத்தி தான் நாங்க பேசுறோம் கேள்வி. அதுல எங்க வேறுபாடு வரும் சார்? நீங்க தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ கொடுக்கல, குறிப்பா அவர் என்ன கேட்கிறார், தமிழ்நாட்டுக்கான நிதியை நீங்க ஏன் கொடுக்காம இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. மற்ற மாநிலங்கள் கொடுக்கறத பத்தி ரெண்டா. அப்ப ஒப்பீட்டு அளவில் எங்க வராருன்னா, பெர்ஃபார்மன்ஸ்னு பேசுனீங்கன்னா பாராலிம்பிக்ஸ்ல கூட நான் பார்க்கிறேன் இப்படி இருக்கு. அப்ப மத்திய அரசாங்கத்திற்கு அப்படியான ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கிறதா? அதுக்கு அவங்க வந்து கூடுதலான கவனம் அங்க கொடுக்குறாங்களான்ற ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் வைக்கிறாரு. அதுதான் நான் மீண்டும் சொல்றேங்க. இப்போ இது மத்திய அரசு திட்டம் ஒண்ணு, எஸ்எஸ்ஏ திட்டமும் பிஎம்சி திட்டமும் மர்ஜ் பண்ணி இன்டகிரேட்டட் ஃபண்ட்னு சொல்றாங்க. எப்பல இருந்தது? இந்த நிதியாண்டுல இருந்து மர்ஜ் பண்ணப்பட்டதுன்றாங்க. இப்போ அதுல ஒரு திட்டத்தை மட்டும் இந்த ஆண்டு வரும்போது தான் கொள்கை ரீதியா அதை எதுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. நீங்க என்இபி பிஎம்சியோட கிளப் பண்றது எப்ப நடக்குது? அதுதான் கேக்குறேன். இப்போ நம்ம இது மீண்டும் மீண்டும் பேசுதால் என்ன பயன்? இப்போ இது ரெண்டுமே இல்ல. முதலமைச்சரும் மத்திய அமைச்சரும் பேசும்போது இது விவாதத்துக்குரியது. ஏதோ ஒரு இடத்துல புள்ளிக்கு வந்தாகணும். ஷேடோ பாக்ஸிங்கே இல்ல, வெளிப்படையாக வரக்கூடிய விஷயம். அதுதான் சொல்றேன். ஷேடோ பாக்ஸிங்னா நீங்க ஏதோ ஒன்னு வச்சிருக்கீங்க, அது என்னன்னு சொன்னா தான் நாம புரிஞ்சுக்க முடியும். 15 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுறோம். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல, எந்த டெவலப்மெண்ட்டும் எந்த சைடுல இருந்தும் நம்ம பார்க்க முடியல. அதுக்கு தான் நான் கேட்கிறேன் என்னன்னா, முதல்ல இந்த இன்டகிரேட்டட் ஃபண்ட்ல இருந்து பிஎம்சியை ஒதுக்கி எங்களுக்கு எஸ்எஸ்ஏ ஃபண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை தமிழக அரசு வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த முழு நிதி 4000 கோடி இந்த பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒதுக்க முடியாது. அதுதான் நம்ம காலம் காலமா பின்பற்றக்கூடிய ஒரு விதி. அப்போ இந்த ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கிறதான்றது என்னுடைய கேள்வி.